நோட்டேஷன் என்னது இசட்டு இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ ஒரு ரியல் பார்ட் இருக்கணும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கணும். அப்போ எக்ஸுங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். இதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம்னா ஆர்டர் பேர்லையும் எழுதிக்கலாம். எப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை எக்ஸு கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன் எக்ஸு கமா ஒய்ன்னு எழுதுகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம கிராஃபில் கொண்டே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பிளாட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னு பார்த்தோம்ல, அப்போ இதை நம்ம ஆர்டர் பேராக எழுதிக்கலாம். இப்போ நீங்கள் கிராஃபில் கொண்டே நோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு, இதுதான் ஒய் ஆக்சிஸ். சப்போஸ் எக்ஸுங்கிற பாயிண்ட் இங்கே வச்சுக்கிறோம், ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஒய் ஆக்சிஸில் ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டு, அப்போ இதை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த எக்ஸு கமா ஒய் இந்த இடத்துல தானே வரும். இதுதான் யார் அப்படின்னா எக்ஸு கமா ஒய். அப்போ இதை நீங்கள் ஜாயிண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஷேப்பு கிடைக்கிது பாருங்கள். இந்த ஷேப்பு தான் ரெக்டாங்கிள் ஷேப் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்கொயர் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம், பட் ஆனால் இப்படி பாருங்கள், ரெக்டாங்கிள் தானே, இது என்ன கிடையாது, ஸ்கொயர் கிடையாது. அப்போ இந்த ஃபார்மட் என்னன்னா ரெக்டாங்கிள் ஃபார்மட். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிறது இசட்டோட நொட்டேஷன் தான், ஆனால் இதோடைய ஃபார்மட் வந்து ரெக்டாங்கிள் ஃபார்மட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் போலார் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற ரெக்டாங்குலர் ஃபார்மெட்டுக்கு இப்போ வேறு ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுக்க போகிறோம். அது என்னென்னா அதே இசட்டு தான், ஆனால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சொல்ல மாட்டோம். 6 ப்ராக்கெட்டில் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இன்னுமே காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்ம இப்படி தான் சொல்லணும். இங்கே எக்ஸ் இருக்காது, ஒய் இருக்காது, அதுக்கு பதிலாக 2 கேரக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஒன்று என்னென்னா ஆறுங்கிறது ஒரு கேரக்டரு, தீட்டாங்கிறது ஒரு கேரக்டர். ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ். இங்கே பாருங்கள், இந்த ரெக்டாங்குலாக இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இதை வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ சர்க்கிளாக போட்டோம்னா இந்த பாயிண்ட் தான் என்னவா மாறிடும், ரேடியஸாக மாறிடும். சரியா? அப்போ அதே மாதிரி இன்னுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா சம் தீட்டா இருக்கும். இதுக்கு பேர் தான் ரேடியஸு, இதுக்கு பேர் தீட்டா. அப்போ இன்னுமே நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்மெட்டில் 2 பேர் வந்துடுவாங்க, ஒன்று ரேடியஸு, இன்னொன்று தீட்டா. அப்போ சொல்லுங்கள், இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இங்கே எப்படி எக்ஸும் ஒய்யும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இங்கே ஆரும் தீட்டாவும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆரையும் தீட்டாவையும் ஃபைண்ட் பண்ணி இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிக்கிறோம். ரைட்டா? அப்போ ஆறு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, வேர் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலாக நம்மள்ட்ட இங்கே தான் இருப்போம், இங்கே இருந்து தான் இது என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்டு பண்ணணும். அதை மாத்திரம் சேஞ்ச் பண்ணுறோம். சரியா? அப்போ அந்த ஆறு ஃபைண்டு பண்ணுறதுக்கு இந்த எக்ஸையும் ஒய்யவும் ஜஸ்ட் ஸ்கொயர்டு மட்டும் பண்ணால் போதும். அப்போ தேர்ஃபோர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர். நேற்று எங்கேயோ இதே மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோமே, மாடுலஸ் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ மாடுலஸுங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் தானே. ஆரும் யார் தான், டிஸ்டன்ஸ் தான். அப்போ அந்த ஆறு கண்டுபிடிக்கணும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஆறு கண்டுபிடிச்சிருவோம், ஃபைண்டு பண்ணிவிட்டு இதை கொண்டு என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு தீட்டா கண்டுபிடிக்கணும், தீட்டா ஃபைண்டு பண்ணணும். டு ஃபைண்டு ஆங்கிள் அல்லது தீட்டா. இந்த தீட்டா ஃபைண்டு பண்ணுறதுக்கு சில ஃபார்மெட்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்மெட் அப்படின்னா, ஓகே, இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, செகண்ட் குவாட்ரண்ட்டு, தேர்டு குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அது வந்து இந்த 4 குவாட்ரண்ட்டில் ஏதாவது ஒரு ஆன்சராக இருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, அதான் அதனுடைய ஃபார்முலா. சொல்கிறேன் நெக்ஸ்ட் எப்படி இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன். இதுவே செகண்டாக இருந்துச்சு அப்படின்னா தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட்டுக்கு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ரைட்டா? ஓகே. அப்போ ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறோம், மைண்டில் வச்சுக்கிறோம். ஃபார்முலா தெரியாமல் நம்ம சமூக போக முடியாது. அப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை ஃபார்மெட்ஸ் இருக்குது, 4 ஃபார்மெட்ஸ் இருக்குது. அப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு தான், பிரச்சனையே இல்லை. தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு போட்டுங்க. அப்படியே கீழே வாங்களே, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. சரி, இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆல்ஃபாங்கிறது என்னென்னு சொல்லிடுறேன், அப்போ தான் இங்கே புரியும்.
where alpha equal to tan inverse of y by x. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினல். இந்த ஆல்ஃபா தான் நம்மளுக்கு ஒரிஜினல். இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம்? tan அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் tan என்னவாக இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னவாக இருக்கும்? ஆக்சுவலாக ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். இது நம்ம வேறு மாதிரி கூட பார்த்துக்கலாம். இது வந்து இப்படி போகிறோமா? பாசிட்டிவ் டைரெக்ஷன், அதனால் இது வந்து என்னது ஆல்ஃபா. இது வந்து என்னது? ஃபோர்த்து குவாட்ரண்ட்டு. அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். அப்புறம் ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா நம்ம டேனுங்கிற கான்செப்டில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் டேன் பாசிட்டிவாக இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்னவாக இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ இது தீட்டானா இது வந்து என்னதுப்பா? மைனஸ் தீட்டா. அப்படி கூட மைண்டில் வச்சுக்கலாம். சரியா? ஓகே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தீட்டாக்கான ஃபார்முலா எழுதிட்டு நெக்ஸ்ட் யாரையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்? ஆல்ஃபாவையும் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஆல்ஃபாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறணும், tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் ஒய் யார் சார் அப்படின்னா இங்கேருந்து கலெக்ட் பண்ணணும். ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு, எக்ஸுங்கிறது யாருப்பா? ரியல் பார்ட்டு. ரைட்டா? ஓகே. அப்போ தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்மெட்டை மைண்டில் வச்சுக்கிறேங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஆரும் கண்டுபிடிக்கணும், தீட்டாவும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதை கொண்டு போய் இங்கே என்ன பண்ணிக்கிறணும்? சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னா காஸ் தீட்டா வரப்போகுது, சைன் தீட்டா வரப்போகுது, அதே மாதிரி டேனு வரப்போகுது. அப்போ ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்மெட்டை நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறோம். டேபிள் மைண்டில் வச்சுக்கிறேங்க. சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா. 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இந்த டேபிள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிறேங்க. சைன் 0வோட ஆன்சர் என்னது தான்? 0, 1/2, 1/√2, √3/2, 1. காஸ் தீட்டா 1, √3/2, 1/√2, 1/2, 0. tan தீட்டா 0, 1/√3, 1, √3, இது இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இது ஃபுல்லாக டிகிரி வேல்யூ. இதை ரேடியை நான் மாற்றிக்கிறேன்னா 0, 0 தான். 30 டிகிரினா ஆன்சர் என்னது? 5/6. 45 டிகிரினா 5/4. 60 டிகிரினா 5/3. 90 டிகிரினா 5/2. அப்போ இந்த டேபிளும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாம் வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ண போகிறோம்? எப்படி ரெக்டாங்குலர் ஃபார்மை போலார் ஃபார்மாக மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. இதில் நம்மளுக்கு சில ரிசல்ட்ஸும் தேவைப்படும்ப்பா. என்னென்ன ரிசல்ட்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஹோல் மாடுலஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஹோல் மாடுலஸ் இருந்தாலும் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1, மாடுலஸ் ஆஃப் Z2, மாடுலஸ் ஆஃப் Z1, மாடுலஸ் ஆஃப் Z2, இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா போலார் ஃபார்மு. இதுக்கு இன்னொரு ஃபார்மெட் ஒன்று இருக்குது, எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மெட் ஒன்று இருக்குது. இதே ஃபார்மெட்டை இப்போ நான் எக்ஸ்பொனன்ஷியல்னு எழுதிக்கலாம். அதை நம்ம ரிசல்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். ரிசல்ட் இந்த ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு இருக்குல்ல, இதில் ஆறுங்கிறது யார் அப்படின்னா டிஸ்டன்ஸு. அப்போ ஆர் அப்படியே இருந்துட்டு போகுது. இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குல்ல, இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். மறந்துடாதீங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை இ பவர் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ இப்படி நம்ம எழுதுனோம்னா கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரிக் மேனரில் இருக்கும். இதே இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு போட்டிங்கன்னா அது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்மெட்டில் வந்துடும். மேக்ஸிமம் கொஞ்சம் சம்மெல்லாம் பெரிய பெரிய டேர்மாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கும். கொஞ்சம் ஈஸியாக போடுறது மாதிரி இருக்கும். இதை போட்டோம்னா எக்ஸ்பென்ஷன் பண்ணையில் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இதுவே எக்ஸ்பொனன்ஷியலில் போட்டிங்கன்னா அந்த அவ்வளோ பெரிய டேர்ம் என்ன டேர்மாக மாறிடும்? ஸ்மால் டேர்மாக மாறிடும், சின்ன டேர்மாக மாறிடும். இதுக்கு பேர் என்னென்னா யூலர் ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். இந்த இருக்குல்ல இ பவர் ஐ தீட்டா யூலர் ஃபார்ம். யூலர் ஃபார்ம்